எதுவுமே போடாமல் நல்லா கல்லை இந்த இதெல்லாம் அண்டாலாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அண்டாவை வந்து கரெக்டாக இப்படி ஃபிட்டாக வர மாதிரி போட்டுக்கலாம். நல்லா தெளிவாக இருக்கணும், ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் இந்த அரிசி. இப்போ வந்து நம்ம இதை போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி போட்டு அரைக்கும் போது அதில் இருக்கிற மணல்லாம் வந்து டஸ்ட்டு மணல்லாம் வந்து இந்த அரிசியில் வந்துடும். இந்த அரிசியை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, கீழே தான் போட போகிறோம். அதனால எப்பவுமே போட்டு நீங்கள் அரைக்கிற மாதிரி ஒரு 2 அழகு 3 அழகு போட்டுக்கோங்க. கிரைண்ட் அண்டா ஃபுல்லாக ஆகுற மாதிரி கொஞ்சம் போட்டு பிறகு அப்படியே எடுத்து கொட்டிடலாம். கல் மேலேயும் கொஞ்சம் போடுங்க. அதில் இருக்கிற மணல்லாம் வரணும் வெளியே. நல்லா மெசியட்டும். பாருங்க, மாவு சீக்கிரம் மெசிஞ்சிடுச்சு. இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாது.